ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் காலைல எந்திச்சது ரொம்ப லேட்டு. 7 மணிக்கு தான் எந்திச்சேன். எப்பயும் போல் 5 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். ஆனால் அதை ஆஃப் பண்ணிவிட்டு தூங்கிட்டேன். நேற்றே கோயில் போய்ட்டு வந்ததுக்கப்போ எனக்கு ரொம்ப சரியான தலைவலி ஈவினிங்கில் இருந்து. அதனால் ஈவினிங் காஃபி குடிச்சிட்டே தூங்கிட்டேன். அப்புறம் காலையிலையும் சீக்கிரம் எந்திக்கல, லேட்டாக தான் எழுந்திச்சேன். சரி, இவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், காலைல எந்திக்கும் போது கொஞ்சம் தலைவலிக்காமல் தான் இருக்கும்னு நினச்சேன். ஆனால் எந்திக்கும் போதுமே செம்மையாக தலைவலிச்சிட்டே தான் இருந்தது. அதனால் ஹஸ்பண்டுக்கு மட்டும் எங்கள் அம்மா சமைக்க சொல்லியிருந்தேன். தம்பிக்கு நானே ரெடி பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு 7 மணிக்கு எழுந்திச்சிட்டேன். நேற்று நைட்டு வேறு சாப்பிட்லையா, காலைல தூங்கி எந்திக்கும் போது செம பசியாக இருந்தது. அதனால் ஃபஸ்ட்டு கிச்சனுக்கு வந்தோடனே எனக்கு தம்பிக்கு எல்லாருக்குமே காஃபி போட்டு, ஆல்ரெடி 7 மணி ஆயிடுச்சு, தம்பியும் எழுப்பிடணும் அப்படிங்கிறக்காக எல்லாருக்குமே காஃபி போட்டு நாங்கள் குடிச்சிட்டு அப்புறம் ஆதவ குட்டியுமே எழுப்பி விட்டு அவனுக்குமே கொடுத்துட்டோம். இன்றைக்கி ஆதவ குட்டியோட ஸ்நாக்ஸ்க்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்படின்னாலே எல்லா குட்டீஸ்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆதவ குட்டிக்குமே இது ரொம்ப பிடிக்கும். லாஸ்ட்டாக நான் அவனுக்கு ப்ரீகேஜி படிக்கும்போது தான் இது செஞ்சு கொடுத்துருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு லீவ்லையோ இல்லை இப்போயோ நான் செஞ்சு கொடுக்கவே இல்லை. ப்ரீகேஜியில் எனக்கு அடிக்கடி இதை தான் கேட்பான், ஃப்ரெஞ்ச் ஃப்ரை தான் கேட்பான். ஆனால் இப்போ வேஃபிள் தான் கேட்டுகிட்டே இருக்கானா. அதனால் நான் இது இப்படி ஒரு ஸ்நாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறதே நான் மறந்துட்டேன். இன்றைக்கி தான் ஞாபகம் வந்தது. வீட்லேயும் உருளைக்கிழங்கு இருந்தனால ஆதவ குட்டிக்காக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான் பண்ணேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒருக்கா எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் போட்டு பொரிச்சு உடனே எடுத்துருங்க. அப்புறமாட்டி நல்லா எண்ணெய் சூடாகி அந்த ஆவி அந்த புகழெலாம் வரும் இல்லையா, அந்த புகழெலாம் வந்ததுக்கப்புறமாட்டி திருப்பி ஒருக்கா நீங்கள் போட்டு நல்லா நிறம் மாதிரி வர்ற அளவுக்கு நீங்கள் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. அது வெளியில் மொறு மொறுன்னு உள்ளே சாஃப்டாக சூப்பராக இருக்கும். அந்த காஞ்சி போன மாதிரியோ இல்லை கடிக்க முடியாத மாதிரியோ அந்த மாதிரிலாம் இருக்காது. மதியம் சாப்பிடும்போதுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி 2 வாட்டி பொரிச்சு கொடுங்களே, செம சூப்பராக இருக்கும். நான் பொரிச்சக்கப்புறமாட்டி இதில் லைட்டாக உப்பு மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டேன் நான். சில பேர்லாம் கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே மாவெல்லாம் போட்டு பிசைஞ்சு பொரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் இன்றைக்கி பண்ணலை. அது மாதிரி வத்தப்பொடி எதுவுமே நான் போடலை. வெறும் உப்பு மட்டும் போட்டு அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிட்டேன். லஞ்சுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் தான் ஆதவ குட்டிக்கு பண்ண போகிறேன். அதுக்கு பன்னீர் வீட்டில் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த பன்னீர் இருந்தது. அதனால் அதை கட் பண்ணிவிட்டு ஒரு பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு பன்னீரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சாதம் எங்கள் அம்மா ஹஸ்பண்டுக்கு வச்சு கொண்டு வந்திருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் ஒயிட் ரைஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமாட்டி ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. திருப்பி அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அது வதங்கினதுக்கப்புறமாட்டி நான் கேரட்டை நீங்கள் சீவி அந்த ஸ்லேஸ் மாதிரி கூட போட்டுக்கலாம். நான் அதையுமே ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணி தான் போட்டிருந்தேன். அவனுக்கு சாப்பிடும்போது பெருசாக இருந்தால் எடுத்து வச்சுருவானோ அப்படிங்கிற ஒரு இதில் நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி தான் அதையும் சேர்த்துருந்தேன். வெங்காயம் கேரட் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமாட்டி இதில் சாப்பாடு சேர்த்துக்கோங்க. நான் தம்பி எந்த அளவுக்கு சாப்பிடுவானோ அந்த அளவுக்கு மட்டும் சாப்பாடு போட்டிருக்கேன். இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணணும்ல பன்னீர், கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம், லைட்டாக உப்பு, அதே மாதிரி லைட்டாக பெப்பர் பொடி மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். சாதம் எங்கள் அம்மா லைட்டாக குழையிற மாதிரி தான் காய்ச்சிருந்தாங்க. ஆனால் நான் ரொம்பலாம் மிக்ஸ் பண்ணல, லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன். ஆதவ குட்டி இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் ஃப்ரைட் ரைஸே சாப்பிட போகிறான். கடையிலையும் சரி இல்லை வீட்டு வாங்கிட்டு வந்தாலும் சரி, நாங்கள் சாப்பிடும்போது அவன் சாப்பிடவே மாட்டான். அவனுக்கு என்ன வேணும்னு கேட்டால் எப்பயுமே சப்பாத்தி மட்டும்தான் சொல்லுவான். இது வரைக்கும் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டதே கிடையாது. அவனுக்கு டிஃபன் பாக்ஸில் வைக்கும்போதுமே எனக்கு இது பிடிக்காது, இது எதுக்கு வச்ச, வேண்டாம் வேண்டான்னு தான் சொன்னான். இல்லையா, இன்றைக்கி ஒரு நாளைக்கு மட்டும் இதை கொண்டு போ, மிஸ் இதை தான் கொண்டு வர சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி அவனுக்கு பேக் பண்ணிவிட்டு ஒரு பாதி முட்டை மட்டும் வச்சுருந்தேன். இதெல்லாம் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்நாக்ஸ்க்குமே ஒரு ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி போட்டு எல்லாமே பேக் பண்ணிவிட்டேன். ஹஸ்பண்டுக்கு எங்கள் அம்மா சாதமும் அப்புறம் சவுச்சவ் கூட்டு மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்க. இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் உள்ள லஞ்ச் மெனு. இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் மெனு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
இன்னைக்கு தம்பியை ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்கு நான் போகலை, அவங்க அப்பா கூட தான் போயிருந்தான். காலைல லேட்டாக தான் எழுந்திரிச்சேன்னா, அதனால் நான் வரல, எனக்கு அடுத்து இன்னும் வேலை இருக்குது, நான் வரல அப்படின்ட்டு. அதனால் அவங்க மட்டும் ஸ்கூலில் கொண்டு போய் விடுறதுக்காக போயிருந்தாங்க. தம்பி வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தக்கப்புறமாட்டி கொஞ்ச நேரத்துலேயே அவங்களுமே ஆஃபீஸ்க்கு வந்து கிளம்பிட்டாங்க. 2 பேரும் போனக்கப்புறமாட்டி நானுமே குளிச்சுட்டு வீடை ஃபுல்லாக தூத்துட்டு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டேன். எப்பயுமே தம்பியை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போதே நான் கோயிலுக்கு வந்து போயிடுவேன். 8 மணிக்கு 7:30க்கெலாம் சாப்பாடு ரெடி ஆயிரும். அப்புறம் தம்பியை ரெடி பண்ணிவிட்டு நானுமே ரெடி ஆயிடுவேன். அதனால் எப்பயுமே தம்பியை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுட்டு எனக்கு கோயில் போயிட்டு வர கரெக்டாக இருக்கும் நேரம். இன்றைக்கி வந்து நான் தம்பியை கொண்டு போய் விட போகாதனால கோயிலுக்கு வந்து போகலை. இப்போ தான் ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு வந்து போக போகிறேன். கோயிலுக்கெலாம் போயிட்டு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கொஞ்ச நேரத்துலேயே மாவாட்டுற வேலை இருந்தது. மாவாட்டணும் அப்படின்ட்டு காலையிலே வந்து அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சுருந்தேன். தம்பி வந்ததுக்கப்புறம் மாவாட்டணும் அப்படின்னா அவன் என்னை சுற்றிக்கிட்டே வருவான், அவன் கூட இருக்கணும்னு நினப்பான். அதனால் வந்து தம்பி வர்றதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் வந்துட்டு வீட்டு வேலை எல்லாமே பார்த்துருவேன். ப்ரீகேஜி படிக்கும்போது மதியம் வந்து தூங்கிடுவான்னா அவன் தூங்குகிற டயத்தில் வேலையெல்லாம் பார்த்துப்பேன். இப்போ வந்து அவன் 3:30க்கு வரான் அப்படின்னா நான் 3:15க்கு மேலே வீட்டிலேருந்து கிளம்புவேன். அதுக்கு முன்னாடியே வந்து வீட்டில் என்னென்னலாம் வேலை பார்க்க முடியுமோ எல்லா வேலையும் பார்த்துருவேன். ஒரு சில வேலை வந்து சாயந்தரத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அப்போ மட்டும்தான் தம்பி வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு ஏதாவது வேலை பார்த்துட்ருப்பேன். இல்லை அப்படின்னா தம்பி வர்றதுக்கு முன்னாடியே வீட்டில் உள்ள எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன் நான். தம்பி ஸ்கூலுக்கு லஞ்சு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி காலைல டிஃபனுக்கு வந்து தோசை இருக்கும், இல்லாட்டி சாதமே இருக்கும். தம்பி வந்து ரொம்ப அடம்பிடிச்சு பூரி வேணும் கேட்டானா மட்டும்தான் காலைல வந்து பூரி போடுவோம். இல்லை அப்படின்னா தோசை சாதம் இதை வச்சே காலைல வந்து முடிச்சிருவோம். நைட்டுக்கு தான் சப்பாத்தி பூரி பிரியாணி இந்த மாதிரி எதாவது வெரைட்டியாக வந்து போடுவோம். இப்போ தம்பி ஸ்கூலுக்கு லஞ்சு கொண்டு போக ஆரம்பிச்சதுலேருந்து காலையில் வந்து சப்பாத்தி பூரி இந்த மாதிரியாக தான் தோசை இந்த மாதிரி தான் அவனுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா காய்கறி எதாவது கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றக்கு அழுகுறான் அப்படின்னு சொல்லி மிஸ் சொன்னாங்க. சரி அதே காய்கறியை வச்சு நம்ம இதில் சப்பாத்தி பூரியில் கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இப்போதைக்கு அதை தான் பண்ணிகிட்ருக்கேன்னா. அதனால் தோசை இட்லி அது காலைல பண்ணுறதுக்கு டைமே இருக்க மாட்டேங்கி. சரி இனிமேல் அதை வந்து அப்படியே ரொட்டீனை வந்து மாற்றிடுவோம். நைட்டு பண்ணுறத காலையில் பண்ணுறத அப்படியே நைட்டுக்கும் மாற்றிடுவோம் அப்படின்ட்டு சரிமே நைட்டு மாவு வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி வந்து மாவாட்டிகிட்ருக்கேன். மாவாட்டி முடிச்சுட்டு துணி மடிக்கிற வேலை இருந்தது. அதனால் அதையுமே கையோட துணி எல்லாம் மடித்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆதவ குட்டியை போய் ஸ்கூல்லேருந்து கூட்டு வரணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வந்து இதோட முடியுது. உங்கள் எல்லாருக்கும் வீடியோ வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பார்க்குற எல்லாரும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.